Hi and hello, நான் டாக்டர் ஜெகதீஸ்வரி ராஜலிங்கம். இந்த சேனலில் நிறைய ஹெல்த் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் அண்ட் பேசிகிட்ருக்கோம். இதான் நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனல் ஷீது டாக்கை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் 2 கிட்னியும் நல்லா தண்ணி வச்சு கழுவுன மாதிரி சுத்தமாக இருக்கணும். அதே போல் கிட்னிஸ்க்கு எந்த டேமேஜும் வரக்கூடாதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ. உங்கள் உணவில் 3 முக்கியமான விஷயங்கள் செஞ்சாலே போதும் உங்கள் கிட்னிஸ் ஆரோக்கியமாக இருக்கும். ஃபர்ஸ்ட், லோ ஆக்சலேட் உணவுகள் எடுக்கிறது நல்லது. நிறைய உணவுகளில் இயற்கையாகவே ஆக்சலேட்ஸ் இருக்கும். இது கால்சியம் கூட பைண்ட் ஆகி கிறிஸ்டலா ஃபார்ம் ஆகும். இந்த ப்ராசஸ் ரொம்ப நாளுக்கு இருந்துகிட்டே இருக்குதுன்னா அது கிட்னி ஸ்டோனா மாறும். ஸோ உங்க உணவுல பீட்ரூட், கேரட், சேனக்கிழங்கு, வெள்ளை பூசணி இதெல்லாம் கம்மியா எடுத்துக்கிறது நல்லது. அளவு குறைச்சி எடுத்துக்கலாமே தவிர டோட்டலா அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே போல மற்ற காய்கறிகளை உங்க உணவுல அதிகமா சேர்த்துக்கிறது நல்லது. ரெண்டாவதா, மெக்னீசியம் சத்து அதிகமா இருக்கக்கூடிய கீரைகள், நட்ஸ், பம்கின் சீட், சிறுதானியங்கள், ஹோல் கிரெயின்ஸ், டோஃபு இது எல்லாத்தையும் உணவுல அதிகமா சேர்த்துக்கோங்க. மூணாவதா, உடம்புக்கு தேவையான அளவுக்கு புரோட்டீன் எடுக்கிறது நல்லது. லீன் மீட், எக், ஃபிஷ், சிக்கன், நட்ஸ் மாதிரி பிளான்ட் சோர்சஸ்ல இருக்கக்கூடிய புரோட்டீனையும் அளவோடு எடுக்கிறது நல்லது. அண்ட் அளவுக்கு அதிகமான கார்போஹைட்ரேட்ஸ், எக்ஸஸ் சால்ட், சுகர், பாட்டில்டு பீவரேஜஸ் அண்ட் கஃபீன் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸை தவிர்க்கிறது நல்லது. இந்த வீடியோவை தேவைப்படுறவங்க ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்துக்களை சொல்லுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்ப்போம். பாய்.